இலவசங்கள். இந்த டாபிக் பத்தி ரொம்ப வருஷமா பேசணும்னு எனக்குள்ள ஒரு எண்ணம் இருக்கு. ஆனா, இப்பதான் நானே வீடியோஸ்லாம் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ, என்னன்னா, இலவசங்கள் வந்து யாருக்கு அத்தியாவசியமா தேவைப்படுதோ, அதாவது நானும் ஒரு ஹேண்டிகேப் பெர்சன் தான். கால் ஊனமுற்ற ஒருத்தி தான். ஆனா வந்து, அ சுத்தமாவே அவங்களால செயல்பட முடியாம, அவங்களால வேலைக்கு போக எனக்கும் அப்படிதான் இருக்கு. பட் ஆனா ஏதோ எங்க அப்பா எனக்குன்னு எனக்குன்னு எங்க அப்பா ஏதோ ஒண்ணு செஞ்சிருக்காரு. ஸோ அதனால நான் ஏதோ என்னோட லைஃப் வந்து ரன் பண்ணிட்டுருக்கேன். ஆனா அப்படி இல்லாம சுத்தமா படுத்த படுக்கையா இருக்கிறவங்க, வேலைக்கே போக முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கவங்க நெறைய பேர் இந்த உலகத்துல இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பா வந்து இந்த ஊனமுற்றோர் உதவித்தொகை, விதவை உதவித்தொகை இதெல்லாம் தேவைப்படுது தான். முதியோர் உதவித்தொகைலாம் கண்டிப்பா படுது தான். அதே மாரி மகளிர் உரிமை தொகை கூட ஒரு சில பெண்கள் வந்து என்னதான் வீட்டுக்காக தங்களோட உழைப்ப போட்டாலும், அவங்கள வந்து ஒரு மனுஷியா கூட மதிக்காம சிலர் ஆண்களும், கணவன்மார்களும், பிள்ளைகளும், அவங்க வீட்ல சார்ந்தவங்களும் அப்படி நடத்துறவங்க இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பா அந்த உதவித்தொகை தேவையா இருக்கும். ஸோ யாருக்கு அது நேர்மையா போய் சேரணுமோ, அவங்களுக்கு வந்து நீங்க அத குடுத்தீங்கன்னா, நாங்க ரொம்ப சந்தோஷப்படுவோம். எல்லாருக்கும் இலவசங்கள குடுத்துட்டு, அத சரி செய்யறதுக்காக எல்லா கடனையும் வந்து மக்கள் மேல வரி மூலியமாவோ, இல்ல விலைவாசிகள் மூலமாவோ திணிச்சிறது தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. அது மட்டும் இல்லாம 8,00,000 கோடி இருந்த கடன வந்து 10,00,000 கோடியா ஆக்கி வச்சிருக்கிறதெல்லாம் வந்து அம் ரொம்ப கொடுமையா இருக்கு. இதெல்லாம் எப்படி அடைக்க போறீங்கன்றது எனக்கு தெரியல. சில விஷயங்கள் வந்து ரொம்ப நேர்த்தியா செயல்பட்டா மட்டும்தான், ரொம்ப நேர்த்தியா திறமையானவர்களா செயல்பட்டா மட்டும்தான் நம்ம நாட்டை வந்து ஃபினான்ஷியலாகவும் சரி, எல்லா விஷயத்துலையும் சரி, அதாவது லாயலாகவும் சரி, எல்லா விஷயத்துலையும் ஒரு ஸ்டேபிளாக வச்சுக்க முடியும். ஐ ஹோப் யூ வில் டூ ஸோ. தேங்க்யூ.